அன்பானவர்களே, இந்த புதிய ஆண்டிலே உங்களை சந்திப்பதிலே உங்களோடு ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவரின் வார்த்தைகளை எடுத்துரைப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புதிய ஆண்டின் நல்வாழ்த்துக்களையும் இந்த புதிய ஆண்டின் ஆசீர்வாதங்களையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை உங்கள் வலிமையாக கொள்ள வேண்டும். அப்போ கடந்த ஆண்டு முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சிறப்பான விதத்திலே கரம் பிடித்து வழிநடத்தி மீண்டும் ஒரு ஆண்டினை நம் வாழ்வில் மீண்டும் ஒரு வாய்ப்பினை ஆண்டவர் நமக்கு வழங்கியிருக்கிறார். ஆகவே இந்த புதிய ஆண்டிலே, இந்த 2026 என்ற புதிய ஆண்டிலே நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளை ஆண்டவரை உங்கள் வலிமையாக கொள்ள வேண்டும். அதைத்தான் நெகேமியா புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்திலே அந்த கடைசி வாக்கியம் அழகாய் சொல்லுகிறது. அந்த நெகேமியா புத்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனத்தின் கடைசி வாக்கியம் சொல்லுகிறது, ஆண்டவரது மகிழ்வே உங்களது வலிமை. ஆண்டவரது மகிழ்வே உங்களது வலிமை. அப்போ இந்த வருடம் முழுவதும் நீங்கள் ஆண்டவரை மகிழ்மைப்படுத்தக்கூடிய நபர்களாக, உங்களது வாழ்வு ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய வாழ்வாக அமைய வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு மீண்டும் ஒரு ஆண்டினை, மீண்டும் ஒரு வாழ்வு, மீண்டும் ஒரு ஆண்டு என்பது மீண்டும் ஒரு வாழ்வு. ஆகவே இந்த வாழ்வு முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய, ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய நபர்களாக, அதன் மூலமாக கடவுளை உங்களது வாழ்வையில் வலிமையாக கொள்ளக்கூடிய நபர்களாக நீங்கள் விளங்க வேண்டும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கடவுளே வலிமை, கடவுளே என் ஆற்றல். அதற்கு பாருங்க, அபகுக் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 19வது வசனத்தில் அந்த இறைவாக்கினர் அழகாய் சொல்லுவார். 3:19, ஏனென்றால் ஆண்டவரே என் வலிமை, ஆண்டவரே என் வலிமை. அந்த 17வது வசனத்திலிருந்து வாசிக்கின்ற பொழுது பாருங்க, அந்த 17வது வசனத்திலிருந்து வாசிக்கின்ற பொழுது அவர் சொல்லுவார், நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் நம்ம என்ன செய்யணும்? சந்தோஷமா இருக்கணும். எதெல்லாம் நடந்தாலும், என்ன நடந்தாலும். ரொம்ப அருமையான பிரபலமான ஒரு வசனம் வாசிங்க பார்ப்போம். அத்திமரம் துளிர்த்து அரும்பாமல் போனாலும், திராட்சை கொடிகள் கனி தராது போனாலும், ஒலிவ மரங்கள் பயனற்று போனாலும், தானியங்கள் விளையாது போயினும், என் கிடையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆடுகளும் அழிந்து போனாலும், தொழுவத்தில் மாடுகளே இல்லாது போயினும், நான் ஆண்டவரில் களி கூறுவேன். அந்த 19வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். 19, ஆண்டவராகிய என் தலைவரே என் வலிமை. அப்ப இந்த வருடத்தில் நீங்கள் ஒவ்வொருவரும் கடவுளை உங்களது வலிமையாக, கடவுளை உங்கள் ஆற்றலாக நீங்கள் கொண்டிருக்க வேண்டும். அதைத்தான் பாருங்க, புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் அவர் அழகாய் சொல்லுவார். 4:13 என்ன சொல்றாரு? எனக்கு வலுவூட்டுகிற ஆண்டவரின் துணை கொண்டு எதையும் செய்ய எனக்கு ஆற்றல் உண்டு, எதையும் செய்ய எனக்கு வலிமை உண்டு. அப்போ இந்த வருடத்தில் உங்களது வாழ்க்கையில், உங்களது குடும்பங்களில், உங்களது தொழிலில் வலிமையை, ஆற்றலை கொடுப்பது ஆண்டவர். வலிமையை, ஆற்றலை கொடுப்பது ஆண்டவர். அதான் பாருங்க, திருப்படல் ஆசிரியர் 18வது அதிகாரம் 29வது வசனத்தில் அவர் அழகாய் சொல்வார். 18:29, உம்முடைய துணையோடு, உம்முடைய துணையோடு எப்படையினையும் நான் நசுக்குவேன். கடவுளே, உம்முடைய துணையால் எம் மதிலையும் நான் தாண்டுவேன். பாருங்க, இந்த வருஷத்துல கடவுளை நீங்கள் துணையாக, கடவுளை நீங்கள் உங்கள் வலிமையாக, ஆற்றலாக கொள்ளுகின்ற பொழுது, இந்த வருஷத்துல எந்த மதிலையும், எந்த படையினையும், உங்களுக்கு எதிராக எழக்கூடிய எந்த நபரையும், எந்த சக்தியையும் உங்களால் என்ன செய்ய முடியும்? நசுக்க முடியும். எந்த தடைகளையும் உங்களால் தாண்ட முடியும். அதான் நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம்
5வது வசனத்துல ஒரு தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு அறிவுரை கூறுவதை போல அங்க ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க. 3வது அதிகாரம் 5வது வசனத்துல, என் மகனே மகளே, நீ முழு மனத்தோடு ஆண்டவரை நம்பு. உன் சொந்த அறிவாற்றலை சார்ந்து நில்லாதே, உன் முழு மனத்தோடு நீ ஆண்டவரை நம்பு. உன் சொந்த ஆற்றலை, உன் சொந்த அறிவை, உன் சொந்த பணத்தை, உன் சொந்த செல்வத்தை நம்பாதே. அதெல்லாம் உன்னை கைவிட்டுரும், அதெல்லாம் உன்னை கைவிட்டுரும். அடுத்த வாக்கியம் சொல்லுகிறது, நீ எதை செய்தாலும் உன் மனசுல ஆண்டவரை வைத்து செய், உன் மனதில் ஆண்டவரை இருத்தி வை. நீ எதை செய்தாலும், இந்த வருடத்தில் நீங்கள் எதை செய்தாலும் உங்கள் மனதில் ஆண்டவரை வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையில் வலிமையாக கொள்ள வேண்டும். இந்த வருடம் முழுவதும் நீங்கள் ஆண்டவரை துணையாக கொள்ள வேண்டும், ஆண்டவரை துணையாக கொள்ள வேண்டும். அப்ப அப்படியாக நீங்கள் கொள்ளுகின்ற பொழுது அந்த வருடம் மிகவும் ஆசீர்வாதமான பாதுகாப்பான ஒரு வருடமாக அமையும். அதைத்தான் இணைச்சிட்ட புத்தகம் 33வது அதிகாரம் 25வது வசனத்தில் மோசே அழகாய் சொல்லுவார், உன் வாழ்நாள் முழுவதுமாய் நீ பாதுகாப்போடு வாழ்வாய், உன் வாழ்நாள் முழுவதுமாய் நீ பாதுகாப்போடு வாழ்வாய். அதைத்தான் யோசுவா புத்தகம் 1 அதிகாரம் 5வது வசனங்களிலிருந்து நீங்கள் வாசிக்கின்ற பொழுது, எந்த மனிதனும் உன் வாழ்நாள் முழுவதும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது, எந்த மனிதனும் உன்னை எதிர்த்து நிற்க முடியாது. ஏனென்றால் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். ஆண்டவரே உன் வலிமை, ஆண்டவரே உன் ஆற்றல், ஆண்டவரே உன் துணை. எனக்கு பக்கபலம் எல்லாம் ஆண்டவர் தான். இந்த உலகத்தில் நான் யாரையும் நம்பி இருக்கவில்லை. அதைத்தான் திருப்பாடல் 118:8 அழகாய் சொல்லும், மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டவரிடம் தஞ்ச புகுவதே நலம். இந்த புதிய வருஷத்துல நீங்கள் ஆண்டவரை நம்ப வேண்டும், ஆண்டவரை துணையாக கொள்ள வேண்டும், ஆண்டவரை உங்கள் வாழ்க்கையின் வலிமையாக ஆற்றலாக கொள்ள வேண்டும். அப்படியாக கொள்ளுகின்ற பொழுது இந்த வருடம் முழுவதையும் ஆண்டவர் ஒரு மகிழ்ச்சியான ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக அவர் மாற்றுவார். மீண்டும் ஒரு வாழ்வினை, மீண்டும் ஒரு வாய்ப்பினை, மீண்டும் ஒரு ஆண்டினை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் பரிசாக வழங்கி இருக்கிறார். இந்த வருஷம் முழுவதும் உங்களது வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கணும். உங்களது வாழ்க்கை என்ன செய்யணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். ஆண்டவரின் துணையோடு உங்களது வாழ்க்கை இந்த வருடம் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஒரே ஒரு சூத்திரம் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முதல்ல உன்னை பார், உள்ளதை பார், அவ்வளவுதான். உங்கள் வாழ்க்கையில் குடும்பங்களில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணுமா? ஒரே ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சால் போதும். என்ன செய்யணும்? உன்னை பார், உள்ளதை பார். அப்போ உன்னை பார் அப்படின்னா என்ன அர்த்தம்? அடுத்த வாக்கியம், அடுத்தவனை பார்க்காத, உன்னை பாரு, அடுத்தவனை பார்க்காத. நீ என்னைக்கு அடுத்தவனை பார்க்குறிய அன்னைக்கே உன் சந்தோஷம் போயிடும். அப்படி தானே? நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இந்த வருடம் முழுவதும் நீங்கள் உங்களை பார்க்க வேண்டும், உங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும். அடுத்த நபரை அல்ல, அடுத்த குடும்பத்தை அல்ல. அப்போ அடுத்தவனை குறை கூறுவதையும் இந்த வருடத்தில் நீங்கள் தவிர்க்க வேண்டும். அடுத்தவனை பார்க்காதீங்க, உங்களை பாருங்க. அப்படி தானே? நீங்கள் ஆண்டவருக்கு முன்னதாக எந்த ஒரு நபரும் பரிசுத்தவான் அல்ல, யோக்கியம் கிடையாது. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முதல்ல உங்களை நீங்கள் பார்க்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது? அடுத்தவங்களை பார்க்கவே கூடாது. ரெண்டாவதை பாருங்க, உள்ளதை பார். உங்க வாழ்க்கையில உள்ளதை பார்க்க வேண்டும். உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறாரோ அதை பாருங்க. உங்க வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குதோ அதை பாருங்க. உங்க வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் வழங்கி இருக்கிறாரோ அதை பார்க்கணும். ஆனா மனித பலவீனம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கையில கடவுள் என்னென்ன பண்ணலையோ அதைத்தான் பெருசா பேசுவோம். நமக்கு குடும்பத்தில் என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கலையோ நடக்கலையோ அதைத்தான் பெருசா பேசுவோம். அப்ப ஆண்டவருடைய வாழ்க்கையில எவ்வளவு ஆசீர்வாதங்கள் அவர் தந்திருக்கிறாரு அதை பார்க்கறது இல்லையே. அப்படித்தானே? இந்த 32 பல்லுல 32 பல்லை பத்தி நம்ம யோசிக்கிறதே கிடையாது. என்னைக்கு இந்த 32 பல்லுல ஒரு பல் சொத்த பல்லாகி கீழே விழுமோ அன்னைக்கு தான் அந்த நாக்கு அந்த பல்லிருந்த இடத்தையே போய் தேடும். அப்படித்தானே? அப்போ நம்முடைய வாழ்க்கை அப்படித்தான். நம்முடைய வாழ்க்கையில் எது இல்லையோ அதைத்தான் பெருசுபடுத்துவோம். கடவுள் நமக்கு எதை கொடுக்கலையோ அதைத்தான் பெருசாக பேசுவோம்.
அப்ப இந்த புதிய ஆண்டுல நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களது வாழ்க்கையில் உள்ளதை, உங்கள் வாழ்க்கையில் இருப்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். இல்லாததை பத்தி கவலைப்படாதீங்க. இல்லாததை பத்தி நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அப்ப கடவுள் நமக்கு என்னென்ன கொடுத்திருக்கிறாரு அதை வச்சு நீங்க என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். ஐயோ, எனக்கு அவ்வளவு கொடுக்கல, இவ்வளவு கொடுக்கலையே. அடுத்தவனை ஏன் பார்க்குறீங்க? அந்த தாளந்து ஊமையில கூட பாருங்க, ஒவ்வொரு நபருக்கும் வெவ்வேறு விதமாக ஆண்டவர் தாளந்து கொடுக்கிற. ஒருவனுக்கு 5, ஒருவனுக்கு 2, ஒருவனுக்கு 1. அது ஆண்டவருடைய இஷ்டம். அப்படித்தானே? எல்லாருக்கும் ஒன்று போல் ஆண்டவர் கொடுத்தாரா? கொடுக்கல. எல்லாருக்கும் 5 கொடுக்கல, எல்லாருக்கும் 2 கொடுக்கல. வெவ்வேறு விதமாக ஆண்டவர் கொடுக்கிறார். ஏன் கொடுக்கிறாரு? அது அவர் இஷ்டம். நம்ம கேள்வி கேட்க முடியுமா? முடியாது. அவர் இஷ்டம். சரி, நமக்கு எவ்வளவு தந்திருக்கிறார்? நமக்கு 2 கொடுத்திருக்கிறாரா? ஓகே. நம்ம கண்டு எங்க போகக்கூடாது? 5 கொடுத்துருக்கிற அடுத்தவன் கண்ணு மேல, அடுத்தவன் குடும்பத்து மேல போகக்கூடாது. அவனுக்கு 5 கொடுத்திருக்கிறாரு, அடுத்தவனை பார்க்காத நம்மளை பார்க்கணும். அப்ப கடவுள் நமக்கு எதை கொடுத்திருக்கிறாரோ அதை நன்றியோடு நம்ம ஆண்டுல நாம் நினைக்க வேண்டும். உள்ளதை கொண்டு மகிழ்வோடு வாழக்கூடிய நல்ல ஒரு மனத்தை இந்த ஆண்டுல நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். இருப்பதை கொண்டாட வேண்டும். உங்க வாழ்க்கையில இருக்கிறத நீங்க என்ன செய்யணும்? கொண்டாடணும். சில ஆட்களை பார்த்தீங்கன்னா உழைப்பு 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 அப்படின்னு 24/7 ஒரே உழைப்பாக தான் இருக்கும். கடைசியில் அனுபவிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. என்ன பிரயோஜனம்? அப்படித்தானே? அப்ப வாரத்தில் ஒரு நாள் நீங்க என்ன செய்யணும்? ஓய்வெடுத்து குடும்பத்தோடு கொண்டாட வேண்டும். சில குடும்பங்களில் பார்த்துருக்குறேன், பிள்ளைகளுக்காக மனைவிக்காக வெளிநாட்டில் உழைக்கிறத நிறைய ஆண்கள் என்ன செய்வாங்க? லீவு கூட எடுக்காம, வருஷத்துக்கு ஒரு லீவு கூட இல்லாமல் என்ன செய்வாங்க? 3 வருஷம் 5 வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது. எதுக்கு? நல்ல கை நிறைய சம்பாதிச்சு வரலாம் அப்படின்னு. கடைசியில் இங்கே வந்து அனுபவிக்கிற பிள்ளைங்க இருக்க மாட்டாங்க. பிள்ளைங்க அப்பான்னு பாசமாக வராது, மனைவி என்னங்க அப்படின்னு பாசமாக வர்றது கிடையாது. பாசம்லாம் வேற எங்கேயாவது போயிருக்கும். அப்போ பாருங்க, வாழ்க்கையில் அப்புறம் வாழ்க்கையில இருப்பதை நாம் கொண்டாட வேண்டும். அது உடல் சுகமாக இருக்கலாம், இருக்கும்போது கொண்டாடுங்க. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த பரிசாகி அந்த குடும்பமாக இருக்கலாம், குடும்பத்தோட கொண்டாடுங்க. அப்புறம் பின்னால ஃபீல் பண்ணக்கூடாது, ஐயோ குடும்பத்துல நல்லா வாழ்ந்திருக்கலாமே, என் பிள்ளைங்கிட்ட நல்ல பாசமா இருந்திருக்கலாமே. எப்போ? பின்னால வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? அப்ப நம்முடைய வாழ்க்கையில இருப்பதை கொண்டாட வேண்டும், உள்ளதை கொண்டாட வேண்டும். உள்ளதற்காக ஆண்டவருக்கு நன்றி கூறணும். அப்ப இல்லைங்கிற வார்த்தை நம்ம வாயில வரவே கூடாது. இந்த ஆலயத்துக்கு வந்தா கூட ஆண்டவருக்கு முன்னால நீங்க ஜெபிக்கும் போது கூட உங்க வாயில என்ன வரக்கூடாது? இல்லைங்கிற வார்த்தை உங்க வாயில வரக்கூடாது. நீங்க ஜெபிக்கிற வேளையில கூட ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவர் எனக்கு அது இருக்கு, இது இருக்கு, அதை செஞ்சிருக்கிறீங்க, இதை செஞ்சிருக்கிறீங்க, அதை கொடுத்துருக்கிறீங்க, இதை கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு ஆண்டவருக்கு நன்றியோடு நீங்க சொல்லணும். உங்க வாயில என்ன வரக்கூடாது? ஆண்டவர் எனக்கு அது இல்லை, இது இல்லை, புருஷனுக்கு வருமானம் இல்லை, குடும்பத்துல நோய் இருக்கு, அது இல்லை, என்ன செய்யக்கூடாது? இல்லை இல்லைங்கிற வார்த்தை வரக்கூடாது. அப்ப உங்களது வாழ்க்கையில என்ன செய்யலாம்? இருப்பதை கொண்டாட வேண்டும். ஒரு கணவன் மனைவியாக கூட இருக்கலாம். ஒரு கணவன் மனைவி இடத்துல என்ன இருக்குதோ அதை பார்க்கணும். நம்ம ஆட்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? பொண்டாட்டிக்கிட்ட என்ன இல்லை அதைத்தான் பார்க்கறது. பொண்டாட்டி அழகா இல்லை அப்படின்னா நீ கருவண்டு மாதிரி இருக்கிறா. ஆனால் அந்த பொண்டாட்டி இடத்துல என்ன இருக்கும்? அவ்வளவு பாசம் இருக்கும். அந்த வீட்டை அவ்வளவு சுத்தமாக வச்சிருப்பாங்க, அதை பார்க்கலாமே. எவ்வளவு கரிசனையோடு காலையில் எழும்பி ராத்திரி வரை விடாம வேலை செய்யறாங்க, அதை பார்க்கலாமே. அப்போ ஒரு குடும்பம் கணவன் மனைவியாக இருக்கலாம். இனி குடும்பத்தில் பிரச்சனைகள் எதனால வருது? அடுத்தவரிடத்துல என்ன இல்லையோ அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த வருஷத்துல உங்களது வாழ்க்கையில உங்களது குடும்பத்தில் மகிழ்ச்சி பொங்கணும் அப்படின்னா அடுத்த நபரிடத்துல என்ன இருக்குதோ அதை பாருங்க. என்ன இல்லை நீங்க என்ன செய்ய வேண்டாம், கவலைப்படாதீங்க. அது பெற்றோர் பிள்ளைகளாக இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம். ஆகவே இந்த வருஷத்துல உங்களிடத்தில் உள்ளதை பாருங்கள், உள்ளதை பாருங்கள். இல்லாததை பார்க்க வேண்டாம், இல்லாததை பற்றி கவலையே வேண்டாம். ஆகவே இந்த புது வருடம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான வருடமாக மாற வேண்டும் என்றால் ஒருவர் மற்றவரிடத்தில் உள்ளதை பார்ப்போம். கடவுள் நமக்கு தந்திருப்பதை நாம் பார்ப்போம். பிள்ளைங்க கூட சிலர் உங்கள் பிள்ளைங்க படிக்காமல் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு வரலை அப்படின்னு பார்க்காதீங்க. உங்கள் பிள்ளை என்ன செய்யலாம்? ஸ்போர்ட்ஸில் பயங்கர டேலண்டடாக இருக்கலாம், விளையாட்டில் பயங்கர புள்ளியாக இருக்கலாம், அதை பாருங்க. அப்படித்தானே? உங்கள் பிள்ளையோட படிப்போட நரம்பு வேலை செய்யாமல் இருக்கலாம், ஆனால் விளையாட்டு நரம்பு வேகமாக வேலை செய்யலாம். அப்போ உங்கள் பிள்ளைங்கிட்ட கூட என்ன இருக்குதோ அதை பாருங்க.
பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை 100க்கு 100 எடுக்க, நீ என்ன 60 தான் எடுக்கிறா? சொல்லி சொல்லி உண்டான நிம்மதியும் பிறந்த உங்கள் பிள்ளைகளுக்கு உண்டான நிம்மதியும் போயிடும். அப்போ உங்கள் பிள்ளைகளிடத்துல என்ன இருக்குதோ, என்ன திறமை இருக்குதோ, என்ன குணம் இருக்குதோ அதை பாருங்க. இல்லாததை பற்றி கவலையே பட வேண்டாம். ஆகவே இந்த புதிய ஆண்டில் கடவுள் உங்களுக்கு கொடுத்ததை பாருங்கள், கடவுள் உங்களுக்கு செய்வதை பாருங்கள். கடவுள் உங்களுக்கு தராத காரியங்களை, கடவுள் உங்களுக்கு செய்யாத காரியங்களை நினைத்து மனம் கலங்க வேண்டாம். அப்படின்னா குடும்பத்தில் சந்தோஷமே, உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமே இருக்காது. ஆகவே இந்த புதிய ஆண்டிலே நீங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்வை வாழ்ந்து, இந்த ஒரு புதிய ஆண்டு உங்கள் ஒவ்வொருவரின் வாழ்விலும் ஒவ்வொருவரின் குடும்பத்திலும் ஒரு ஆசீர்வாதமான, ஒரு பாதுகாப்பான, ஒரு மகிழ்ச்சியான ஆண்டாக மாற வேண்டி நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமேன். அனைவரும் சேர்ந்து காணிக்கை பாடல் பாடுவோம். தரும் நேரம் கடவுளேவும் திருமுன்னே கந்தனும் பலியாக பள்ளி தரும் நேரம்